ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் வந்து நல்லா சுடுதண்ணில் வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆனியன்னு, டமாட்டா, கொத்தமல்லி, புதினா வந்து எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து எண்ணெய் வந்து போடலாம். எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் வந்து போட்டுட்டு நல்லா வந்து எண்ணெய் வந்து காயிடும். ஸோ பட்டை, லவங்கம், இலாச்சி பூ எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கணும். இது சோம்பு வந்து ஆட் பண்ணுறோம். லைட்டாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்க ஆனியன் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி போகிறோம். ஸோ ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கணும். பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வந்து வதக்கிக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். ஸோ ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ வந்து டமாட்டா வந்து ஆட் பண்ணலாம். இன்னும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வந்து மேக்ஸிமம் வதங்கணும். வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கொத்தமல்லி, புதினா வந்து போட்டுருங்க. அப்புறம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அது ரொம்ப பச்சை தேனியாக இருக்கும். அது பசங்க வந்து எடுத்து போட்டுப்பாங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடும் இல்லையா? ஸோ இப்போ போட்டால் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லிமிட்டடாக போட்டுக்கோங்க. பத்தலைன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மிளகா பொடி வந்து லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் பச்சை மிளகா. ஸோ லைட்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கிட்டோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த தண்ணி விட்டு வதங்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து வதக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அந்த மஷ்ரூமோட பச்சை வாசம் போகிற நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். கர்ட் போடுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். கீ வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இதுனா டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ ரைஸும் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து கீ வந்து ஆட் பண்ணிட்டு ரொம்ப நெல்லுது எடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா 1/2 வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண ரைஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி வந்து விட்டுக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நம்ம வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்காதுன்னா ரைஸ் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிச்சு பிச்சான்னு இருக்கும், ஒரு மாதிரி முத்தியாகிடும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா கொச்சி பருப்பு தண்ணி வந்து நல்லா கொச்சி பருப்பு போட்டுனாக்கா ரைஸ் வந்து பளபளன்னு இருக்கும். ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சி வந்து ஸோ நல்லா வந்து கொச்சி நிறுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து ரைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை இப்படி கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து விசில் போட்டுடலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதும். 2 விசில் வந்தாவே போதும். பட் நான் 3 விசில் கொஞ்சம் பசங்க வந்து இருக்கிறாங்க வாசி அது வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து 3 விசில் விடுறேன்.
விசில் போட்டுட்டு வச்சிடலாம். நம்ம விசில் இந்த மாதிரி போட்டுட்டோம். நம்ம வந்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். விசில் வந்துட்டு நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புலாவ் வந்து பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுது. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொடியாக சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஷரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை சேமக்கிழங்கு குழம்பு வந்து வில்லேஜ் ஸ்டைல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா வந்து எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டு ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா வடை செஞ்ச மீந்த ஆயில். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் டே இருந்துச்சுன்னா நான் வந்து மேக்ஸிமம் வந்து த்ரோ பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டிருக்கோம். கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டிருக்கோம். நல்லா வந்து காயிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா அரைச்சி வச்ச வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்ஸி பிடிச்சி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டோம்னா அது ஒரு மாதிரி தொக்காக இருக்கும். பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து பச்சை வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டோம். பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். உப்பு வந்து ஸோ நம்ம வந்து சீக்கிரம் வந்து வதங்கிட்டோம். அதுக்கு தான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டோம். பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னாக்கா எஸ்பெஷலி இந்த கோல்டு சமயத்தில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டு காஃப் வந்து அவாய்ட் ஆகும். நல்லா வதங்கிட்டோம். டமாட்டோ வந்து மிக்சியில் வந்து பிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம பருப்பு இந்த மொச்சக்கொட்டை அந்த சேமக்கிழங்கு வந்து ஆட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் வந்து புளி ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து லிமிட்டடாக வச்சுக்கோங்க. அன்றைக்கி புளி கரைக்கிற தண்ணி லாஸ்ட்டில் வந்து ஊற்றணும். ஸோ நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி அண்ட் தென் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு பண்ணுறதுனால காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரசாரமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இன்கேஸ் சில பேருக்கு வந்து காரம் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து வதங்கட்டும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைலில் தண்ணி வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கின்னு தண்ணி வந்து விட்டுக்கணும். இன்னமும் கொஞ்சம் தண்ணி வந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் போதும். பிகாஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா புளி கரைச்சி ஊற்றிருக்கு திரும்பி தண்ணி ஊற்றுவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு போதும். நம்ம புளி கரைச்சி ஊற்றுக்கிறப்ப அப்புறமா போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்து வரட்டும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா சேமக்கிழங்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து இதில் ஊற்றிட்டு திரும்பி வந்து கொதிக்க வைக்கணும். நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா வரும். உப்பு கண்டி பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஸோ டேஸ்ட் வந்து செம்மையாக வரும். திரும்பி வந்து நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொச்சிச்சேனா போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச். பேட்டர் பண்ணலாம். இந்த அளவுக்கு சலசலான்னு கொச்சின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்தைக்கு இது வந்து பார்த்திங்கன்னாக்கா அதுக்கு தான் வந்து புளி கரைச்சி ஊற்றணும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மசாலா கிரேவி மாதிரி பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து கட்டிட்டு பாரு. இவ்வளோ தான் வந்து போதும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.